நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டுடைய நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அவரை ஒருமித்து நாம் துதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக, உயர்த்துவோமாக என்று. ஆகவே இங்கே யாரும் பார்வையாளர்கள் அல்ல, எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தும்படிக்கு, துதிக்கும்படிக்கு, மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரால் சேர்த்து கொள்ளப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். அந்த சிந்தையோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. கடந்த 5 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தின் முதல் ஆராதனையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார் அல்லவா. அவருடைய கிருபைகள், பராமரிப்புகள், தயவுகள், அவர் தந்த ஜீவன், சுகபல, ஆரோக்கியம், ஆசீர்வாதங்களை நினைத்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நினைவு கூர்ந்தீரே, என்னோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? ஸ்தோத்திர பலியிட்டு அவருக்கு மகிமையை கொண்டு வருவோம், துதிகளை கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே என்னை நீர் உம்மோடு இணைத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் என்னோடு கூட இடைபடுவீராக. இந்த நாளிலே என்னோடு நீர் பேச வேண்டும். ஆண்டவரே உம்முடைய நிறைவால் என்னை அனுப்பும்படிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கேட்கலாமா? ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினவர் அல்லவா, இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறவர் அல்லவா, வருடத்தின் மத்தியிலே எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறீர் அல்லவா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டின் தொடக்கம் முதல் இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறேன். குடும்பம் குடும்பமாக, தனிப்பட்ட நிலைமையிலே, சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாயிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையாக, குடும்பங்களாக, வயதில் முதிர்ந்த பெற்றோர்களாக ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் வழியாக எங்களை நடத்தி கொண்டு போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார் என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். ஒரு மகத்துவம் உள்ள தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். துதிகளில் பயப்படத்தக்கவர் அவரே என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறதல்லவா. ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே என்று அறிந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. எல்லா நிலைமைகளிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறவர் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த மகத்துவம் உள்ள தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இருக்கிற இடங்களிலே எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே என்னை நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? பரிசுத்தம் உள்ள இந்த மகத்துவம் உள்ள ஆண்டவரை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை உணர்ந்து கொள்ள முடியாது. நம்மை உணர்த்துகிற ஆண்டவர், நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர், ஓ நம்முடைய இருதயத்தில் வந்து நம்மை நிலைநிறுத்துகிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே அவருடைய ஆவியினால், அவருடைய பிரசன்னத்தினால், வஸ்திர தொங்கலினால் சபையை நிரப்புகிறவர், ஆசீர்வதிக்கவே சித்தம் கொண்டு நம்மை அழைத்து கொண்டு வந்தவர். இந்த வருடத்தின் பின்பகுதியிலே நம்மை நிறைவாய் நடத்தும்படியாக நம்மில் சித்தம் வைத்திருக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் திறந்த மனதோடு ஆண்டவரிடத்தில் வருகிறார் அல்லவா. ஆண்டவரே, தேவனே என்னை ஆராய்ந்தேன், இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே என்னை சோதித்தேன், சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவருக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளும் இருதயமும் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நம்முடைய நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கேட்கிறது போல நாமும் கேட்போம். நித்திய வழிகளை அறிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆண்டு கொள்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாம் நம்முடைய காரியங்களுக்காக எவ்வளவோ சிந்தித்தோம், செயல்பட்டோம். ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் சிந்தித்தோமா, ஆண்டவருக்கு ஏற்றபடியாய் வாழ்ந்தோமா என்று பார்த்தால் அதில் குறைவுள்ளவர்களாகத்தான் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்மோடு கூட இருந்து முற்றிலும் நடத்தும்படியாய் விரும்புகிற நல்ல தேவனாயிருக்கிறாரே. அதற்காக நாம் துக்கப்பட வேண்டும்? ஏதோ பாரம்பரியமாக அப்படி அல்ல.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஏற்கிற துக்கம் நம்மிலே உண்டாகும் பொழுது அது பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு ஏதுவில்லாதபடிக்கு அது ரட்சிப்புக்கு ஏதுவாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இனியாவது நான் உம்மோடு கூட இணைந்து நடக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சிந்தனைகளும் குழப்பங்களையுமே சிந்தித்து ஆண்டவருடைய சிந்தனைகளை உணராமல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அம்மை விட்டு தூரம் போகிற பொழுது ஆண்டவர் நான் ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் காணப்படுகிறேனே, என்னை ஏற்றுக்கொள்ளும். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இரு கரங்களையும் நீட்டி நமக்காக காத்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஆண்டவரிடத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இளைப்பாறுதலை அருளுகிற ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் திரும்பி வருகிற ஒருவரையும் நீ தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் கொண்டு வந்த நோக்கத்தை எங்களில் நிறைவேற்றுவீராக. உங்கள் பரிசுத்த தொங்கலினால் இந்த ஆலயம் நிறைத்திருக்கப்பட்டிருக்கிறதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வஸ்திர தொங்கலின் பிரசனங்களை ஆளட்டும், மூடட்டும். வார்த்தையின் மகிமை எங்களை ஆளுவதாக கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உட்காரலாம். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நம்மை இந்த ஆராதனைக்கென்று ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? ஆமேன். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வருகிற பொழுதுதான் ஒரு விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஏதோ சடங்காச்சாரம் அல்ல. அந்த விடுதலையின் மாண்பை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு
இவைகள் படிகளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலைவேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒன்று, அவர் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கெட்டு நாறிப்போயிருந்த வாழ்க்கையை திரும்பவும் ஜீவன் கொடுத்து அவர் தம்மையே மரணத்தில் ஊற்றி, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டது நிமித்தம் அக்கிரமக்காரருக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த நாமம், கிருபை நிறைந்த அந்த நாமம் உடைத்து நொறுக்கப்பட்டது நிமித்தமாக நமக்குள் வந்து நம்முடைய வாழ்க்கை பரிமளக்க செய்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இத்தனை பெரிய கிருபையை கொண்டாடுகிற ஜனங்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கிறோம். அதை முழு உள்ளத்தோடு உணர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேலமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுரபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்னில் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்னில் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும்
தேவ கிருபையை சபை நடுவிலே சிந்திக்கிறோம், அதை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. ஏனால் கிருபை அவரே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். எத்தனை கிருபைகளை நாம் அனுபவித்து வருகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பயங்கள், எத்தனை நோய்கள், எத்தனை விதமான பலவீனங்கள் உலகத்திலே எங்கும் ஜனங்கள் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு நமக்கு மிகவும் அதிகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உலகத்தின் அதிபதி மனுஷர்களை திருடுகிறான், கொல்லுகிறான், அழிக்கிறான். ஆனால் நமக்காக ஜீவனை தந்தவர் அவர். அவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகம் ஒரு எகிப்து, அது பாவம் நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் அன்றைக்கு இஸ்ரவேலர்களை ஆட்டுக்குட்டியால், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலே அவர்களை முத்தரித்து பிரித்து கொண்டு வந்தவர் இன்றைக்கு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை முத்தரித்து பாதுகாத்து நமக்கு முன்பும் பின்பும் இருந்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மை முன்னே நடத்தி கொண்டு போகிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உடைத்து முன் செல்லுவோ, உன்னத தேவனுண்டு, உதவிடுவார் தினமே. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. வலக்கரம் பிடித்து விட்டார்,
சேனைக்கும் ஒரு இடத்த வச்சிருப்பார் பாருங்க. அந்த வழியில் நம்மளை செம்மையாக கொண்டு போவார், அவனை மூழ்கி போக செய்வார். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் தொடர விட மாட்டார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கென்று வலது கரத்தை பிடித்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லை நமக்கு இடது கரத்தை பிடிச்சிருந்தா நம்ம செய்வோம், நம்ம வலது கரத்தில் நம்ம கொஞ்சம் செஞ்சிட்டோம்னு நினைப்போம். நம்மளால் அல்ல, அவரே காரியங்களை செய்கிற, அவருடைய கரம் பலத்ததை செய்கிறதா இருக்கிறது, அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு சும்மா போகிறதே இல்லை. சொல்லிட்டேன், ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் என்னால் முடியலன்னு அவர் சொல்ல மாட்டார். சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அவருக்கு அவருடைய கரத்தில் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். சாலமோன் சொல்லுகிறார் அல்லவா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவருடைய கரத்தினாலேயே செய்து முடித்தார். நமக்கு சொல்லுகிறது, நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளிலேயும் அதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அதற்காகத்தான் அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைத்து தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரால் எல்லாம் கூடும். பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். நிச்சயம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார்.
நாட்களில் மகத்துவமுள்ள தேவனாயிருக்கிறார். எனக்காக யாவையும் செய்வார். தனிப்பட்ட நிலைமையிலே என்னத்தையெல்லாம் செய்வார்? எல்லாவற்றையும் செய்வார். எல்லாவற்றையும் கிடைக்க பண்ணுவார். எனக்கு என்ன தேவை அவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. என் இஷ்டத்துக்கு எல்லாம் இல்ல, அவருடைய சித்தத்திற்குள்ளாக நான் போகும் பொழுது எனக்கு என்ன தேவை என்பதை என்னையும் அறிய செய்வார். அவர் அதை தந்தருளி நடத்துவார். எப்படியாகும்? அவர் செய்யும் பொழுது ஆச்சரியமாயிருக்கும். அதற்கு அவருடைய வழி நடத்துதல் தேவை. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உடைய முழுமையான வழி நடத்துதல் என்னை நடத்தும். இரு மனத்தோடு கூட அல்ல ஆண்டவரே. ஆவியானவர் விடுதலையின் நாயகனாயிருக்கிறீர், ஜெயத்தின் ஆவியானவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் எங்களுக்காக கொடியேற்றுகிற ஆவியானவராய் எங்களுக்கு தந்தரப்பட்டிருக்கிறீரே. கரங்களை உயர்த்தி எனக்காக கிரியை செய்கிற என் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருந்து நடத்துகிற என் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என் மூலமாக மகிமைப்படுத்தும்படிக்கு என்னை ரட்சித்தவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, வல்லமையுள்ள நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். வறண்ட நிலங்களை நீர் பாய்ச்சலாக மாற்றுகிறவர், வட்டாந்தரையை கத்த செழிப்புள்ள நிலங்களாக மாற்றுகிறவராய், வருடங்களின் நடுவில் நம்முடைய கிரியை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா பயங்களையும் விரட்டி அடித்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காக செயல்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நிறைவான
ஆண்டவரை வருந்தி அழைத்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் விடுதலையின் தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களை நீ தொட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஊற்றுதல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோமோ ஆண்டவர் அதை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவராய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தாகம் தணிக்கிற மேகமாய் கர்த்தர் நம்மை சந்திக்கிறாரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், பணிந்து கொள்கிறோம். உம்மையே நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவன் அல்லவா, அந்த மகா உன்னதமான நாமத்தை எங்களுக்காக அனுப்பினவர் அல்லவா, ஊற்றுண்ட பரிமள தைலமாய் உடைக்கப்பட்டவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையெல்லாம் நீர் நிரப்புகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து என்னும் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள அந்த நாமத்தினால் எங்களை ஆளுகை செய்யும்படி உம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறீர். உம்மிடத்தில் எங்களை தத்தம் செய்கிறோம். துதிக்கு பாத்திரர் நீர், எங்கள் அடைக்கலமாய், எங்கள் கோட்டையாய், எங்கள் தஞ்சமாய், நம்பிக்கையாய் இருக்கிறீர். எங்களை உமக்குள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமச்சவரே
தேங்க்யூ ஃபாதர். எங்களுக்காக உன்னதத்தை விட்டு இறங்கி வந்த அடிக்கப்பட்டவராய், நொடுக்கப்பட்டவராய், எங்களை மீட்டு கொண்டவராய், இன்றைக்கும் பரலோகத்திலே ஓ லார்ட் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் நீர் எங்களுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே. சாஷ்டாங்கமாய் விழுந்து துதிக்கப்படுகிறவர் சபையாக உம்முடைய சமூகத்திலே பணிகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். இந்த விலையேறப்பெற்ற நாமத்தை எங்களுக்கு முத்தரித்தீரே. உம்முடைய உன்னத ஆவியினால் எங்களை நிரப்பினீரே. நன்றி செலுத்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God cannot come in.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருந்தாரா? ஆமென். ஆலயத்துக்கு வரும்பொழுது மன மகிழ்ச்சியாக கடந்து வர வேண்டும். இந்த முதல் வீக் ஃபஸ்ட் வீக் கம்யூனியனுக்கு மட்டும் கூட வராமல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு உற்சாகமாக கடந்து வர வேண்டும். அதான் முக்கியமான காரியம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களிலே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்து இருக்க முடியும். அதனால் நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடக்கையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம். ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு வராமல் செவி கொடுக்க, தேவரீர் என்னோடு என்ன பேசுகிறீர் என்பதை கேட்க ஜெபித்து கடந்து வருவோம் என்றால் நன்றாக இருக்கும். என்று அருமையான புதிதாக ஞானஸ்தானம் எடுத்த 5 வாலிபர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். லாங் வே டு கோ, முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் எத்தனையோ காரியங்கள் அவர்கள் சாதிக்க வேண்டும் விசுவாச ஜீவியத்திலே. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியுடைய ஜீவியத்திலும் தான். கடைசி மூச்சு நமக்கு இருக்கும் வரை நமக்கும் உலகத்திற்கும் நமக்கும் மாம்சத்திற்கும் போராட்டம் உண்டு. அதை மேற்கொள்ளத்தான் அருமையான இந்த கர்த்தருடைய பந்தியை நம் இரட்சகர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முழுகினவன் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறான், ஆனால் அந்த கால்களை கழுவ வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அதுக்காக இந்த சாக்கிரமத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். நன்றி. அதுக்கு முன்பாக இந்த நாளில் அருமையான பாடல்களை தம்பி எடுத்திருந்தார். வலக்கரம் பிடித்து விட்டால் வாழ்நாள் எல்லாம் காப்பார், சொன்னதை செய்யும் வரை. உண்மையா? உண்மைதான். அவர் பக்கத்தில் நம்ம கையை விட்டுட்டா ஜஸ்ட் அநேக நேரத்தில் நம்முடைய ஜீவியத்தில் வரும் பாடுகளை இருப்போம் என்றால் அவர் கையை உதறிவிட்டு நாம் ஓடி இருப்பதனாலே தான் பிரச்சனைக்குள்ளாக மாறி இருப்போம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அதைத்தான் ஒரு அழகான கவியை விட்டுட்டீங்க ஆரம்பத்தில். தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமும் மனம் கசந்து வந்தேன், அதுதான் கண்ணீரை துடைத்திடுமே. தந்தையை விட்டுவிட்டால் நமக்கு தவிடுதான் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இப்பொழுதும் ஒரு மகிமையான பந்திக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இருக்க இடங்களில் எழுந்து நிற்போம். அதற்கு முன்பாக புதிதாக இந்த நாளில் இந்த பந்திலே பங்கு கொடுக்கும் பிள்ளைகளை ஆசுவத்து மற்றும் இந்த கர்த்தரை பந்தி ஆசுவத்து பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய ஜீவியத்தை உமக்கென்று கொடுப்பதற்கு, ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையின் அடையாளத்தில் இணையப்படுவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே இன்றைய தினத்தில் எங்களோடு சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் தங்களை ஆயத்தப்படுத்தவும், ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா எங்களோடு சேர்ந்து இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோமே. ஆண்டவரே இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா இதில் உம்முடைய நாமம் எங்கள் ஜீவியத்தில் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோமே. ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் போதுமான கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தியானித்து நாம் எந்த பத்திலே நாம் பங்கு கொள்வோம் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமாக அது இருக்கும். சில வசனங்கள் போடுவார்கள். 1 கொரிந்தியர் 15 3 முதல் 5 வசனங்களிலே 4 காரியங்களை பவுல் அப்போஸ்தலர் ரத்தின சுருக்கமாக அவர் கூறியிருப்பார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும்
பின்பு 12 தரிசனமானார் என்று. இதுதான் இரத்திர சுருக்கமான ஒரு சுவிசேஷம். இந்த 4 காரியங்களும் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட திட்டமாகும். யூதமே இன்று நாம் ஆசிரிக்கிற கர்த்தருடைய பந்தயம் பிதாவாகிய தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒன்றுதான். 1 கொரிந்தியர் 12:13 எல்லோரும் ஒரே ஆவியினால ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 10:2 முதல் 4 முதல் வசனங்கள் எல்லோரும் மேகத்துக்குள்ளாக சமுத்திரத்தினால் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்து எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியம் நிஜமாக மாறி அதில் தான் நாம் இன்று இந்த பந்திலே நாம் பங்கு கொண்டிருக்கின்றோம். ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாடும் பசி அடைவது இல்லை. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் தாகம் அடைவதும் இல்லை. இந்த பந்திலே அந்த ஒரு நோக்கத்தோடு நாம் பங்கு கொண்டால் சிறப்பாக இருக்கும். இந்த மகத்துவத்தை அறிந்த சீஷர்கள் வாரம் தோறும் அவர்கள் இதை ஆசரித்தார்கள். இதில் பங்கும் பொழுது நாம் சில காரியங்களை நினைவு கூற வேண்டும். என் மீட்பர் என் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவை மரித்தார், பாடுபட்டு மரித்தார் என்பதை. என் மரணமோ இரட்சகரின் 2ஆம் வருகையோ எது முதலில் வருமோ அதுவரை என் பாவங்கள் கழுவப்பட என் மீட்பரின் பரிசுத்த இரத்தம் போதுமானது. அதுவரை என்று பொழுது அந்த கர்த்தருடைய பந்திலே பங்கு கொள்ளலாம். நம்மை நாமே நிதானித்து ஆவியானவர் சுட்டி காட்டும், நம்முடைய மனசாட்சி சுட்டி காட்டும் காரியங்களை தெய்வ சமூகத்தில் உள்ளான மனதோடு அறிக்கையிட்டவர்களாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இதில் பங்குள்ளத்தான் இந்த பந்தியை நம் இரட்சகர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து தேவனோடும் சக விசுவாசிகளோடும் உள்ள ஐக்கியங்களை தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்து அதை சரி செய்து கொள்வேன் என்று உள்ளத்திலே பிரதிஷ்டை எடுத்து பங்கு கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10:17 சொல்கிறதல்லவா, இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு கொள்கிறபடினால் அநேகராக இருக்கிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். அந்த விளக்கத்தோடு கர்த்தருடைய கண்களை மூடியாக தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். வேதம் அதைத்தானே அல்லவா சொல்கிறது, எந்த மனிதன் தன்னைத்தானே சோதித்து அப்பத்தை புசித்து இதில் பானம் பண்ணுகிறவன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கர்களாக இருப்போம், சத்தியம் நமக்கு ஒழிகிறது. அதே நேரத்தில் என்னுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்புக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறதல்லவா. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கிறிஸ்து இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக உள்ள இந்த அப்பத்தை ஏக மனதோடு நாம் புசிப்போமா? போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து
இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கல்வாரி சூழலே நமக்காக சிந்தப்பட்ட நம் இரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு அடையாளமாக உள்ள இந்த திராட்சை ரசத்தை நன்றி உள்ள விதத்தோடு நாம் பானம் பண்ணுவோமா? இந்த ஆண்டின் இந்த 6வது மாதத்தில் இந்த உன்னதமான பந்திலே நாம் பங்குள்ளத்தக்கன பாக்கியத்தை இதன் கொடுத்ததற்காக கரங்களை வைத்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அருகதையற்றங்களை அருகதைப்படுத்தி நிலைநிறுத்துகிறே அதுக்காக நன்றி. இடத்திற்குமானாக இயேசு கிறிஸ்து வேறுபட்ட ரத்தின கழிவுகளை பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜுலதாப்பனை மீண்டுமாக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. அழைத்துக்கு இந்த கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஒரு குடும்பமாக கூட்டி சேர்த்த கிருபைக்கு நன்றி. ஆறுதல் தேவநாம மைப்பட்ட கிருபைக்காக நன்றி. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். செய்து கொடுக்கும் தாசனை திருரத்தத்தில் மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிறுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வழக்கத்தில் இயேசு சஞ்சபிக்கிறோம் பரம்பிதாவே. உட்கார்வோம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ அவர்கள் தேவார்த்தை பந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நிச்சயமற்ற காலங்களில் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. நம்மை நிச்சயமாகவே நடத்துகிற ஒரு நிச்சயமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவரையே நாம் சேவிக்கிறோம். ஆமென். In this uncertainty times we have a certain belief that we have a certain God who certainly leads us. ஆமென். அவர் நம்மை பராமரிக்கிற தெய்வமாக, நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தெய்வமாக அவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆமென். அவரையே நாம் ஆராதிக்கிறோம் என்ற நிச்சயமும் நமக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறிவிடலாம், காலங்கள் மாறிவிடலாம், சொன்ன வாக்குகள் மாறிவிடலாம், ஆனால் படைத்தவர் ஒரு நாளும் மாறாதவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். He is the unchanging God. ஆமென். வேதம் நமக்கு அவரை மிக அழகாய் வர்ணிக்கிறது, மிக அழகாய் அவரை குறித்து ஒரு உண்மையை சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய படைப்பை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தெய்வம். The God who feeds his creation. ஆமென். ஆண்டவர் தம்முடைய படைப்பை போஷிக்கிறவராய், பராமரிக்கிறவராய், பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆதியாகமத்தின் ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தர் ஆரம்பித்து புதிய எருசலேம் வரைக்கும் உள்ளதான தம்முடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் படைத்து விட்டு விடுகிறவர் அல்ல, கர்த்தர் படைத்து விட்டு ஏதோ கைவிடுகிறவர் அல்ல, மாறாக he sustains them. ஆமென். அவர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்துக்கு தேவையான பராமரிப்பையும், ஆத்துமாவிற்கு தேவையான பராமரிப்பையும், ஆவிக்கு தேவையான பராமரிப்பையும் தேவன் கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சங்கீத புஸ்தகத்தின் 145வது அதிகாரத்தின் 15-16 வசனங்களிலே ஸ்தோத்திரம், எல்லா ஜீவன்களுடைய கண்களும் அவருக்கு நேராக அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகாரம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, வசனம் இன்னும் அழகாய் குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். on certain due season. ஆமென். ஏற்ற வேளையில கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். தம்முடைய படைப்பிற்கு ஆமென் ஸ்தோத்திரம் படைத்து விட்டு விடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆகாரம் கொடுத்து வழி நடத்துகிற தெய்வம். வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, தம்முடைய கையை திறந்து அவர் திருப்தியாக்குகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். The God who only not provides, amen, but also satisfies. ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடைய படைப்பிற்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை போஷித்து அவர்களை வழிநடத்தி வருகிற தெய்வம் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர்களை திருப்தியாய் நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. அதேதான் சங்கீதம் 145 அதிகாரத்தின் 16 வசனத்தில் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறவர், திருப்தியாய் வழி நடத்துகிறவர். ஆமென். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 6 அதிகாரத்தின் 26 வசனத்தில் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் ஆமென் பரமபிதா அவர்களுக்கு பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். எவைகளுக்கு? ஆகாயத்து பறவைகளுக்கு, கர்த்தரால் படைக்கப்பட்ட ஸ்தோத்திரம் பறவைகளுக்கு அவைகளின் தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். சொல்லிவிட்டு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், பிரியமானவர்களே, அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் விசேஷமான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க என்னோட சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பார்வையில் விசேஷித்தமானவர்களாய் கர்த்தர் நம்மை கருதுகிறபடினாலே மத்தேயு 7 அதிகாரத்தின் 9, 10, 11 வசனங்களிலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நன்மையானதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். He is a God who provides the best for us. அவர் நமக்கு நன்மையானதையே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், பிரியமானவர்களே, அந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது, பொல்லாத மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அவரே நம்மை காட்டிலும் நம்முடைய தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் மிகவும் நல்லவராக, மிகவும் போதுமானவராக, மிகவும் கருசனை உடையவராக, நம்மேல் இரக்கமுள்ளவராக, நாம் வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் நன்மையான பதிலையே கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரை எங்களை பராமரியும், எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்பதாய் காணப்பட்டாலும் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது பெஸ்ட் என்று சொல்லி. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு எது ஸ்தோத்திரம் நன்மையானது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதை நிச்சயமாகவே கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே மத்தேயு 6 அதிகாரத்தின் 31, 32 வசனங்களிலே ஆமென் ஸ்தோத்திரம் அங்கு இயேசுவானவர் மறுபடியுமாக தம்முடைய சீஷர்களுக்கு நினைப்பூட்டுகிறார், Father knows our needs. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன், நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பனார் நம்முடைய தேவை இதுவென்று நிச்சயமாகவே அறிந்திருக்கிறார். எது நம்முடைய தேவை? வசனம் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு. ஆமென். காரணம், நம்முடைய தேவை இது என்று சொல்லி, இதுதான் நம்முடைய தேவை என்று சொல்லி நம்முடைய பிதா, நம்முடைய பரமபிதா நிச்சயமாகவே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பறவைகளை போஷிக்கிற தேவன், போஷிக்கிறவர் மாத்திரமல்ல திருப்தியாய் நடத்துகிறவர். ஸ்தோத்திரம். அவைகளை காட்டிலும் நம்மை விசேஷித்தமானவர்களாய் கருதுகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நன்மையானதை, தி பெஸ்டை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வேண்டுவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவை என்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகத்தின் 37 அதிகாரத்தின் 25 வசனத்தில், Psalms chapter 37 verses 25, சங்கீதம் 37 அதிகாரத்தின் 25 வசனத்தில், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. என் வாழ்நாள் முழுவதுமாக நான் கண்ட ஒரு காரியம் என்ன? ஸ்தோத்திரம். நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீதிமானுடைய நம்பிக்கை தேவன் பேரில் காணப்படுகிறது. ஏதோ ஒரு நாள் வந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டு போவது அல்ல. பிரியமானவர்களே, வாழ்நாள் முழுவதுமாக ஸ்தோத்திரம் ஆணித்தனமாக அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் மேல் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. அவர்கள் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஆகவேதான் சங்கீதம் 23 அதிகாரத்தின் 1 வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது, கர்த்தர்
கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். when God becomes my shepherd I lack nothing. நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு தேவையானது எப்பொழுதும் என்னிடத்தில் இருக்கும். ஏனென்று சொன்னால் என் மேய்ப்பர் என்னை படைத்தவராய் காணப்படுகிறார். எனக்கு ஏதும் குறை இராது. ஆமென். எந்த குறைவும் இல்லாதபடிக்கு என் மேய்ப்பர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. God not only creates, amen. தேவன் நம்மை படைத்தவர் மாத்திரமல்ல, நம்மை போஷிக்கிறவரும், நம்மை பராமரிக்கிறவரும், நம்மை திருப்தி செய்கிற தெய்வமுமாய் அவர் காணப்படுகிறார். ஆமென். ஹalleluya. ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த தின தியானத்திற்கென்று ஒரு 3 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோமாக. இந்த தின தியானத்திற்கென்று ஒரு 3 வசனங்களை ரோமர் 8வது அதிகாரத்தின் 32வது வசனமும், ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 32, ரோமர் 8:32, பிலிப்பியர் 4:19, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verses 19, ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 10 verses 3 முதலாவது பகுதி, நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தின் 3வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போமாக. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். இந்த 3 வசனங்களும் நமக்கு நினைவூட்டுகிற காரியம் என்ன? அவர் தம்முடைய சொந்த குமாரனே நமக்காய் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரோடு சேர்ந்து மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதிருப்பது, அருளாதிருப்பது எப்படி என்பதையும், ஆமென் ஸ்தோத்திரம், அந்த சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருக்குள்ளாக நாம் வாழும் பொழுது நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவருக்குள்ளாக, அவருடைய மகிமைக்குள்ளாக, அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாக நிறைவாக்கி நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், அந்த இயேசு கிறிஸ்துவின் அடிசுவடுகளை பின்பற்றி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நீதியாய் மாறும். நீதியாய் மாறக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வருந்த விடாத தெய்வம். அல்லேலூயா. ஆமென். அருளாதிருப்பது எப்படி? நிறைவாக்குவார், வருந்த விடார். ஆமென். இதையெல்லாம் ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தில் வாசிக்கும் பொழுது இன்ற தின தியானத்துக்கு என்று ஆண்டவர் கொடுக்கும் தலைப்பு பராமரிக்கும் தெய்வம். The God who provides. ஆமென். நம்மை பராமரிக்கும் தெய்வமாக நம்மை படைத்த தெய்வம் அவர் காணப்படுகிறார். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் காரியம் தேவன் பராமரிக்கும் 4 வழிகள். God provides in 4 different ways. ஆண்டவராகிய தேவன் அவர் பராமரிப்பின் தெய்வமாய் காணப்படுகிறார். அந்த பராமரிப்பின் தெய்வம் 4 விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்மை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். வேதம் அதை நமக்கு காண்பிக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அதை தியானிக்க நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஹalleluya. நம்மை பராமரிக்கும் தெய்வம் ஸ்தோத்திரம், நம்மை பராமரிக்கும் விதங்களில் முதலாவது, the first way God provides through human hands. Amen. தேவன் மனிதர்களின் கைகளை கொண்டு நம்மை பராமரிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆமென். ஆண்டவராகிய தேவன் பொதுவாகவே the most common way that God provides, பொதுவான நிலையில ஆண்டவர் நம்மை பராமரிக்கும் விதம் மற்றவர்களுடைய கரங்களை கொண்டு கர்த்தர் பராமரிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நாமெல்லாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே வானத்தை திறந்து மன்னாவை பொழிந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை பொழியும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பயன்படுத்துகிற நிலை, ஸ்தோத்திரம் பயன்படுத்துகிற சேனல், he brings blessings through others hand. மற்றவருடைய கரத்தை கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பராமரிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய அதிகாரிகளாய் காணப்படலாம், நம்மை ஆளுமை செய்கிறவர்களாய் காணப்படலாம், நம்மை வழி நடத்துகிறவர்களாய் காணப்படலாம். எவர்களோ ஒருவரை கொண்டு, எவர்களோ ஒருவருடைய கரத்தை கொண்டு கர்த்தர் நடத்துகிறார். நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கரம் மாத்திரதான் அவர்களது, அந்த கரத்துக்கு பின்னாடி கிரியை செய்கிறது நம்மை படைத்த ஆண்டவருடையது. அல்லேலூயா. God becomes the source. தேவன் மூலாதாரமாக போஷிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பயன்படுத்துகிற மனிதர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாக, தேவனால் இயக்கப்பட்ட கருவிகளாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பராமரிப்பு காணப்படுவதற்கு தேவன் பயன்படுத்தும் கருவிகளாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென்.
ஆமென். கைகள் மனிதனுடைய கைகளாய் காணப்படலாம், ஆனால் அதை வழங்குகிறவர் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே யாக்கோபு நிருபத்தில் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் முதல் பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 17வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 17 முதலாவது பகுதி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தான் உண்டாகுகிறது. ஆமென். பரத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கும் நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மனிதர்களுடைய கரத்தை கொண்டு செய்ய இருக்கும் நன்மைகள், நன்மையான காரியங்கள் எல்லாம் அதற்கு பின்பதாக பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து தேவன் இயக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே மனிதர்களை கொண்டு கர்த்தர் பராமரிக்கும் பொழுது, மனித கரங்களை கொண்டு கர்த்தர் பராமரிக்கும் பொழுது, அதற்கு பின்பதாக நம்மை படைத்த தெய்வம் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக காணப்பட, நன்றி செலுத்த, தேவனுக்கே மகிமைகளை செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். புரிந்து கொள்வதற்காக ஆதியாகமத்தின் 45வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்வோமாக. ஆதியாகமத்தின் 45வது அதிகாரத்தின் 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து, ஜீவரட்சணம் செய்யும்படியாக என்னை உங்களுக்கு முன்பதாக இந்த இடத்திற்கு தேவன் அனுப்பினார் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? இங்கு அவர்கள் ஸ்தோத்திரம் உயிர் வாழுவதற்கு, அவர்களுடைய ஜீவியம் காப்பாற்றப்படுவதற்கு, யாக்கோபும் யாக்கோபின் குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுவதற்கு தேவனுடைய அனாதி திட்டத்தில் தேவன் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது தரிசனமெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் நடந்த பாதை, கடந்து வந்த பாதை கடினமாய் காணப்பட்டது. சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டவனாக, எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவனாக, பொய் குற்றச்சாட்சி சாட்டப்பட்டவனாக, சிறையிலே அடைக்கப்பட்டவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, மனித கண்ணோட்டங்களிலே, மனித பார்வையில இந்த வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், it is done, it is finished. ஆமென். எப்படி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இது எல்லாம் முடிந்தது என்று தலையை சாய்க்கும் பொழுது, கீழே இருந்த மனிதர்கள் நாம் வென்று விட்டோம், நம்முடைய நோக்கத்தை அடைந்து விட்டோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை கொலை செய்து விட்டோம், முடிந்தது என்று நினைத்தார்களோ, அதே போலவே இவனுடைய வாழ்க்கையும் சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது வாழ்க்கை முடிந்தது என்ற நிலைக்கு நேராய் வந்தாலும், அதற்கு பின்பதாக the God who works behind the scene. ஆமென். தேவன் ஸ்தோத்திரம் அதற்கு பின்பதாக வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கு, ஒவ்வொரு பகுதிக்கு, ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பின்பதாக இயங்கிக் கொண்டிருக்கும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்து ஜீவரட்சணம் செய்யும்படியாக வரப்போகிற பஞ்சத்திலிருந்து, வரப்போகிற பேரழிவிலிருந்து, ஆமென், யாக்கோபையும் யாக்கோபின் குடும்பத்தாரையும் ஜீவரட்சணம் செய்யும்படியாக ஆண்டவராகிய தேவனுடைய அனாதி திட்டத்தின் கீழாக யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். இட் வாஸ் நாட் an one day event. ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல பிரியமானவர்களே. ஆமென். 20 வருடங்களுக்கு பின்பதாக நடக்க இருக்கும் நிகழ்வை ஆண்டவர் 20 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு தரிசனமாக கொடுத்து, ஆண்டவர் கொடுக்கும் பொழுது தரிசனமாக ஆமென் யோசேப்புக்கு கொடுக்கும் பொழுது 17 வயது உடையவனாய் காணப்பட்டான். 30வது வயதுல பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறான். 13 ஆண்டுகள் அவன் அனுபவித்த ஸ்தோத்திரம் எகிப்தின் வாழ்க்கை. பின்பதாக 7 வருடம் எகிப்தில் செழிப்பு காணப்பட்டது. 13 7 20 வருடத்துக்கு பின்பதாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சத்திற்கு ஆண்டவர் 20 வருடத்துக்கு முன்பதாகவே யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் அவன் வம்சத்தையும் காப்பாற்றும்படியாக ஒரு கையை தேவன் ஏற்படுத்துகிறார். அது யோசேப்பின் கையாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பராமரிக்கிற விதம் மனிதர்களுடைய கரங்களை கொண்டு பராமரிக்கிறவர். நமக்காக கர்த்தர் ஒரு திட்டம் செய்து, ஒரு தீர்மானம் செய்து, ஆமென் ஸ்தோத்திரம், அதற்கு ஒரு மனிதனுடைய கையை ஆண்டவர் ஏற்கனவே ஏற்பாடு செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பஞ்சம் வரும்,
20 வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்துல இருந்து என் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு கையை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோசேப்பை யாக்கோபின் குடும்பத்தை மீட்டெடுப்பதற்காக, பெரிய கொடிய பஞ்சத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக யோசேப்பை பயன்படுத்தினவர் மாத்திரமல்ல, ஆண்டவரை அறியாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இங்கு பார்வோனுக்கு யோசேப்பின் குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஆதியாகமத்தின் 45வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில், ஆதியாகமத்தின் 45வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில், உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். இங்க பார்வோன் சொல்லுகிறது, I will give you the best of the land of Egypt. நான் தேசத்தின் நன்மையானதை உங்களுக்கு தருவேன், கொழுமையானதை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி, ஸ்தோத்திரம், இங்கு எகிப்தின் ராஜா பார்வோன் ராஜா இப்பொழுது யாக்கோபின் குடும்பத்தாருக்கு சொல்லுகிறான். நன்மையானதை கொடுத்தான், செழிப்பானதை கொடுத்தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு பின்பதாகவும் தேவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ராஜாக்களுடைய கைகளின் மூலமாகவோ, நம்முடைய அதிகாரிகளுடைய கரங்களின் மூலமாகவோ, நம்முடைய நண்பர்களின் கரங்களின் மூலமாகவோ, நம்முடைய சபை விசுவாசிகளுடைய கரங்களின் மூலமாகவோ, விதவைகளுடைய கரங்களின் மூலமாகவோ, தெரியாதவருடைய கைகளின் மூலமாகவோ, ஆண்டவரை அறியாதவருடைய கைகளின் மூலமாகவோ தேவன் தம்முடைய ஜனத்தை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் இங்கு யாக்கோபின் குடும்பத்தை பராமரிப்பதற்கு பயன்படுத்தின 2 கரங்கள், ஒன்று ஆண்டவரை அறிந்த யோசேப்பின் கரங்களாய் காணப்படுகிறது, இன்னொன்று ஆண்டவரே அறியாத, ஸ்தோத்திரம், பார்வோனுடைய கரமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த 2 கரங்களுக்கும் பின்பதாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பெரிய கரம், நம்மை படைத்த தேவனுடைய மகிமையான கரம் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனுக்கு ஒருவேளை அவன் நினைத்திருப்பான், நான் தானே இப்பொழுது யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட நன்மையை செய்கிறேன் என்று சொல்லி. ஆனாலும் nothing is accident in God's plan. ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு, ஸ்தோத்திரம், சரியாக தீர்மானித்து யாரை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு நேராய் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ரூத்தின் 2வது அதிகாரத்தின் 3வது வசனம். ஒரு மோவாபிய ஸ்திரியா இருக்கிறான ரூத், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. தற்செயலாய் அவள் போய் புறக்கின அந்த வயல் நிலம், ஆமென், ஸ்தோத்திரம், போவாஸ் உடையதாய் காணப்பட்டது. ஆண்டவருடைய திட்டங்களில் எதுவும் தற்செயல் இல்லை. நம்முடைய பார்வையில் தற்செயலாய் காணப்படுகிறதெல்லாம் it is under God's plan. ஆமென். தேவனுடைய அநாதி திட்டத்தின் கீழாய் காணப்படுகிறது. there is nothing accident in God's plan. ஆமென். தேவனுடைய திட்டங்களில் விபத்து என்று சொல்லக்கூடியது ஒன்றும் கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, இந்த ரூத் அவள் போய் ஆகாரத்தை பொறுக்குகிறாள். ஆகாரத்தை பொறுக்கக்கூடிய அந்த நிலம் தற்செயலாக போவாசுடைய நிலமாய் காணப்பட்டது. பிரியமான ஸ்தோத்திரம், தற்செயலாக அது போவாசுடைய நிலமாய் காணப்பட்டாலும், அது தற்செயலாக போவாசுடைய நிலத்தின் கரங்களாய் காணப்பட்டாலும், அதற்கு பின்பதாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய கரமாய் காணப்படுகிறது. இங்கு போவாசும், ஸ்தோத்திரம், மோசே நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்தபடினால, ஸ்தோத்திரம், அறுப்பு காலத்தில் எப்படி வயல் நிலத்தை பங்கிட வேண்டும், எப்படி வயல் நிலத்தை, ஸ்தோத்திரம், அறுக்க வேண்டும் என்பதை குறித்து ஞானமுடைய காணப்பட்டபடினாலே அவனும் என்ன பண்ணுகிறான், தன்னிடத்தில் அடைக்கலம் வந்த ரூத்துக்கு ஆகாரம் கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, பாதுகாப்பையும் கொடுக்கிறான். இது எல்லாமே தற்செயலா நடக்கக்கூடிய ஒரு காரியம். மனிதர்களுடைய பார்வையில ஸ்தோத்திரம், தற்செயலாக ஏதோ ஒரு நிலையில நடக்கக்கூடிய காரியம். நம்முடைய வாழ்க்கையும் ஸ்தோத்திரம், நாம ஒருவேளை நினைக்கலாம், தற்செயலா வந்திருக்கிறோம், தற்செயலா நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கு, தற்செயலா இந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்முடைய ஜீவியம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில there is nothing called accident. ஆமென். விபத்து என்றோ தற்செயல் என்றோ தேவனுடைய திட்டத்தில் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றை குறித்தும் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக செயல்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த கதையை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம், இதெல்லாம் நடந்தது, ஆகவே இவர்கள் திருமணம் செய்தார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் சென்று கொண்டிருந்த பாதை எல்லாம் தற்செயலாய் காணப்பட்டாலும் அதற்கு பின்பதாக கர்த்தருடைய கரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பராமரிப்பதற்கு பயன்படுத்துகிறது. முதலாவது, மனிதனுடைய கரங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார்.
ஆமென். அது எகிப்தின் ராஜாவாயிருக்கும் பார்வோனுடைய கரமா இருந்தாலும் ஸ்தோத்திரம், வயலின் ஆமென் அதிபதியா இருக்கும் போவாசுடைய கரமா இருந்தாலும், அதற்கு பின்பதாக தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது. God becomes the ultimate provider. ஆண்டவராகிய தேவனே ஸ்தோத்திரம் நமக்கு நம்மை பராமரித்து விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நாம் நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தை அவர் மேல் வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பராமரிக்கிற தெய்வம், the God who provides, பராமரிக்கிற தெய்வம். அவர் பராமரிக்கும் 4 விதங்களில் முதலாவது, ஆண்டவர் ஸ்தோத்திரம் மனிதர்களுடைய கரத்தை கொண்டு மனிதர்களுடைய கரத்தின் மூலமாக நம்மை பராமரிக்கிற தெய்வமா இருக்கிறார். இரண்டாவது, the God provides through his own hand. தேவன் தமது சொந்த கரங்களை கொண்டு நம்மை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் தாமே அவருடைய கரத்தை கொண்டு நம்மை பராமரிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் நினைக்காத நிலையில, நம்முடைய சிந்தனைக்கு அடங்காத நிலையில, ஆமென், ஸ்தோத்திரம், a supernatural provision. ஆமென். ஆண்டவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ரீதியில நம்மை பராமரிக்கிற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். ஆமென். தேவன் சில நேரங்களில் மனிதர்களை பயன்படுத்த நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நம்முடைய குடும்பத்தாரை கர்த்தர் பயன்படுத்துவார், நண்பர்களை பயன்படுத்துவார், நம்முடைய ஸ்தோத்திரம் மேல் இருக்கும் அதிகாரிகளையோ, நாம வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் நமக்கு மேல் இருக்கும் அதிகாரிகளையோ கர்த்தர் சில நேரங்களில் பயன்படுத்துவார். ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், there will be a season in our life where there will be no help from the human. ஆமென். மனிதன் உதவி கிடைக்காத ஏதுவான ஒரு காலகட்டம் வருகிறது. ஸ்தோத்திரம், ஆமென். பூமிக்குரிய வளங்கள் எல்லாம் தீர்ந்து போகக்கூடிய நிலை வருகிறது. ஆமென். every natural possibilities will have an end. ஆமென். இயற்கையாக நம்முடைய வாழ்க்கைக்கு உதவியாக வர வேண்டிய அத்தனை உதவிகளும் ஆமென் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை காணப்படும். மனிதர்களுடைய கரங்கள் ஆமென் மறைக்கப்படும் பொழுது தேவனுடைய கரங்கள் அங்கு வெளிவந்து நமக்கு உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆதியாகமத்தின் 22வது அதிகாரத்தின் 14வது வசனத்துல, ஆதியாகமத்தின் 22வது அதிகாரத்தின் 14வது வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயர். அந்த இடத்தின் பெயர் யெகோவா ஈரே, the Lord will provide. ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கக்கூடியவராய், அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டதாய் அந்த இடத்திற்கு பெயர். காரணம் என்ன? தகப்பனும் மகனும் 2 பேரும் ஆண்டவருக்கு பலி செலுத்த போகிறார்கள். பலி செலுத்தும் பொழுது மகன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், தகப்பனாரே, என்ன ஸ்தோத்திரம், இங்கு நெருப்பு இருக்கிறது, விறகும் இருக்கிறது, ஆனால் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? கேட்கும் பொழுது தகப்பனுக்கு தெரியும், ஸ்தோத்திரம், நீதாப்பா அந்த ஆடுன்னு. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாக, ஆனால் தகப்பன் கொடுக்கிற பதில் என்ன? ஸ்தோத்திரம், தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆமென். God will provide for himself. தேவனுடைய பர்வதத்தில் தேவனுக்கு தேவையான பலியை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் நம்மை ஒரு பாதையில நடக்க செய்கிறார் என்று சொன்னால், அந்த பாதையில நாம் நடந்து வரும் பொழுது அந்த பாதைக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை ஆண்டவர் நமக்கு வைத்து வைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை வெறுமனையாக அந்த பாதையில நடக்க செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அதில் நடந்து செல்வதற்கு தேவையான அத்தனை பராமரிப்பையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் ஆபிரகாம் சொல்லுகிறான், யெகோவா ஈரே. அல்லேலூயா, ஆமென். அந்த மோரியா மலையில there was no backup plan. plan A plan B லாம் இல்ல. என்ன ஸ்தோத்திரம், there was no visible answers. ஆண்டவருடைய தெளிவான பதில்கள் எதுவும் இல்லை. இப்படிதான் நடத்த போகிறேன் என்று சொல்லக்கூடிய தெளிவான பதில்கள் எதுவும் இல்லை. ஆமென், கர்த்தர் மட்டும்தாங்க. ஆனால் இவனுக்குள் காணப்பட்ட விசுவாசம் தேவன் அங்க பார்த்துக் கொள்வார். என்னை அழைத்தவர் அவர், அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து கடந்து வருகிறேன். எஸ், ஆண்டவரின் மகனை தகன பலியாய் கேட்டார், ஆனால் அதுவும் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா,
Hallelujah. God knows our tomorrow. தேவனுக்கு நம்முடைய நாளை என்னென்று தெரியும். ஆமென். நமக்கு நேற்றை, நம்முடைய வாழ்க்கை நேற்றைய தினம் தெரியும். நம்ம கடந்து போன மணித்துளிகள் எப்படி என்று தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய நாளை தெரியும். நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்து அந்த பாதையில அவருடைய கரத்தை கொண்டு நம்மை பராமரித்து வருகிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 121 சங்கீதத்தின் 2வது வசனத்தில், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அல்லேலூயா ஹalleluya மனித உதவி முடியும் இடத்தில் தான் தேவனுடைய உதவி கரம் தொடங்குகிறது. ஆமென். மனித உதவிகள், when human supply ends, divine supply begins. ஆமென். தேவனுடைய தெய்வீக கரத்தின் உதவிகள் தொடங்குகிற இடமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தி செல்லும் பொழுது 2 லட்சம் புருஷர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் நடந்து செல்றார்கள். 2 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். ஏன்னா 40 வருஷங்கள் அங்கு நடந்து சென்றாங்க. அங்கு there was no, அங்கு வயல் நிலம் இல்லை. வயலில் வேலை செய்து அறுவடை செய்து என்ன ஸ்தோத்திரம் உண்ணுவதற்கு அங்கு வயல் நிலம் இல்லை. there was no சூப்பர் மார்க்கெட். இன்னைக்கு நம்ம பார்க்கறது மாதிரி என்ன, எந்த ஃபேக்டரிஸும் இல்லை. மேனுஃபேக்சர் பண்ற ஆகாரத்தை என்ன ஸ்தோத்திரம் மேனுஃபேக்சர் பண்ற எந்த ஃபேக்டரிஸும் இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம் நடத்தி செல்லுகிறவர் தேவனாய் காணப்பட்டார். மனித கண்ணோட்டத்தில் இதை பார்த்தோம் என்று சொன்னால் இது சாத்தியமில்லாத ஒன்று. இட் இஸ் an impossible mission. it is an impossible survival. இது சாத்தியமில்லாத ஒரு வழிமுறையாய் காணப்படுகிறது என்று சொல்லக்கூடிய நிலையை ஆமென் ஸ்தோத்திரம் நடத்தி சென்றவர் படைப்பின் ஆண்டவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே உபாகமம் 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல, உபாகமம் 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதையே அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. all through this 40 years, இந்த 40 வருஷமும் தேவன் உன்னோட இருந்தார். ஆகவே உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அல்லேலூயா. குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தி வருகிறார். காரணம், நடத்தி வந்தவர் அவர். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் மாத்திரமல்ல, எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களை சரியாய் வழி நடத்தி வந்தார். சில நேரங்களில் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை குறித்து விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரிக்க கூடியவர் என்பதை விசுவாசிக்கிறோமா? ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமென். ஆண்டவர் என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்தார், என்னை ரட்சித்தார், என்னை விடுதலையாக்கினார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நாளை தினத்திலும் என்னை பராமரித்து நடத்த போதுமானவர் என்பதை விசுவாசிக்கிறோமா? ஆமென். God intentionally brought Israelites out of Egypt and made them walk through the desert wilderness. ஆண்டவர் வேணுமென்றே இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்தரத்தில் நடக்க செய்தார். காரணம், அவர்கள் முற்றிலுமாக முழுமையாக தேவனை சார்ந்திருக்க வேண்டும். உபாகமம் 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல, உபாகமம் 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாத இந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். உணர்த்தும்படிக்கு, அவர்களுக்கு உணர்த்தும்படிக்கு. என்ன உணர்த்தும்படிக்கு? அப்பத்தினால் மனிதனுடைய பிழைப்பு அல்ல, அப்பத்தினால் மாத்திரம் மனிதனுடைய பிழைப்பு அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனாலே அந்த பிழைப்பு. ஆமென். கர்த்தருக்கு மகிமையாக, தேவனாலே ஒரு மனிதனுடைய பிழைப்பு இருக்கிறது. கர்த்தர் ஒருவரே போஷித்து பராமரித்து வருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் நிலைக்கு நேராக அவர்களை கர்த்தர் 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் ஸ்தோத்திரம் சிறுமைப்படுத்தினார், வருத்தினார், அவர்களை நடத்தினார் என்று சொல்லி, போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். இந்த வனாந்தர நடக்கை, ஆமென், the wilderness was a place of testing. ஆமென். தேவன் அவர்களை சோதனையிட்ட இடமாய் காணப்பட்டது. அவர்களை தேவன் பயிற்சியிட்ட இடமாய் காணப்பட்டது. தேவன் அவர்களை போதித்த இடமாய் காணப்பட்டது. எதற்கு நேராக? தேவன் ஒருவரே வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக. எகிப்து அல்ல பிரியமானவர்களே, விட்டு வந்த எகிப்து நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் அல்ல. ஆமென்.
நம்மை உருவாக்கின, நம்மை படைத்த, நம்மை வழிநடத்தி வருகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமே he is the ultimate source என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் வழி நடத்தினார். சில நேரங்களில் ஆண்டவர் நாம் பரலோகத்தின் ஆதரவை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூலோகத்தில், இந்த பூமியில நமக்கு ஆதரவாய் காணப்படுகிற ஆதரவுகளை கர்த்தர் சில நேரங்களில் எடுத்து போடுகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எகிப்தை கர்த்தர் எடுத்து போட்டாரோ அதே போல நாம் நம்பிக்கை கொண்டிருக்கும் இந்த மனிதரை நம்பி, இந்த சொல்லை கேட்டு, இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே எனக்கு இது நடக்கும் என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கும் இந்த பூமிக்குரிய நம்பிக்கைகள், பூமிக்குரிய ஆதரவுகள், ஆண்டவர் ஒரு நாள் அதை நம்மை விட்டு விலக்குவதற்கு காரணம் நாம் பரலோகத்தின் ஆதரவை மாத்திரமே நம்பி இருப்பதற்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக இவர்களை நடத்தி வந்தார். நடத்தி வரும் பொழுது யாத்ராகமம் 16வது அதிகாரத்தில் வானத்தின் மன்னாவை இவர்களுக்கு உண்ண கொடுத்தார். ஆமென். அவர்களுக்கு வருஷிக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவைக்கு ஏதுவாக எவ்வளவு தேவையோ அவ்வளவு மன்னாவை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 78வது அதிகாரத்தின் 24வது வசனத்தில் மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணினார். ஆமென், ஸ்தோத்திரம். அதே மன்னாவை இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பார்க்கிறோம். அவரே நமக்கு ஜீவ அப்பமாய் காணப்படுகிறார். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் எப்படி ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை சார்ந்து அவருடைய மன்னாவுக்காக காத்திருந்து அந்த மன்னாவை சார்ந்து வாழ்ந்தார்களோ அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஜீவ அப்பத்தை சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆமென் தேவனால் நடத்தப்படுகிற, தேவனால் பராமரிக்கப்படுகிற வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் வெறும் அவர்களுக்கு தேவைகளை சந்தித்தவர் மாத்திரமல்ல, அவர்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். யாத்ராகமம் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. he also gave them, ஆமென், quail. ஆண்டவர் காடையும் வருஷிக்க பண்ணினார். பாளையம் முழுவதுமாக இறைச்சியை கேட்டார்கள், ஆண்டவர் அதையும் கொடுத்தார். சங்கீதக்காரன் 84வது சங்கீதத்தின் 11வது வசனத்தில் சொல்லுகிறான், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்குகிறார், நிச்சயமாகவே வழங்குகிறார். நாம் உத்தமமாய் ஆண்டுடைய சமூகத்தில் நடந்தோம் என்று சொன்னால், ஆண்டவரை பிடித்துக் கொண்டு நடந்தோம் என்று சொன்னால், அவருடைய கரத்தினால் போஷிக்கப்படுகிறோம், அவருடைய கரத்தினால் பரிமாறப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் நிலைக்கு God feeds our desires, he also feeds our necessities. ஆமென். ஆண்டவர் நம்முடைய தேவையும் நம்முடைய ஆசைகளையும் கர்த்தர் சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் மத்தேயு 7வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். For sure, அதிக நிச்சயம், நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆகாரத்தை கொடுத்தவர் மாத்திரமல்ல, ஆசையை நிறைவேற்றினவர் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், கண்மலையாக நின்று ஆமென் அந்த கண்மலையாக தம்முடைய ஜனங்களின் தாகத்தை தீர்த்தவராய் அவர் காணப்பட்டார். அதே யாத்ராகமத்தின் 17வது அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். அதே கண்மலை கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த கிறிஸ்துவாகிய கண்மலையின் இடத்தில் நாம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் தாகத்தை அவர் அடைக்கிறவர், தீர்க்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய விசுவாசிகளுடைய உள்ளத்தில் ஜீவ நீரூற்று, ஜீவனுள்ள நீரூற்று நதி உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அவருடைய கரத்தினால் போஷித்து வழிநடத்த போதுமானவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? What do we do? We need to trust God. Amen. When resources are exhausted, Amen, நம்ம பார்த்து கொண்டிருக்கும், நாம நம்பிக்கொண்டிருக்கும், நம்முடைய தேவைகள் இதனால் சந்திக்கப்படும் என்று சொல்லி நாம நம்பிக்கொண்டிருக்கும் அத்தனைகளும் தீரும் பொழுது நாம் தேவனையே பற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகவே தான் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 19வது வசனத்தில் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குகிற தேவன் இருக்கிறார். ஆமென். A.W. Tozer சொல்றாரு, God never runs short of resources. God never runs short of resources. Only our faith runs short. தேவனுடைய வளங்கள் ஒருபோதும் குறைவதில்லை.
தேவனுடைய வளங்கள் ஒருபோதும் குறைவதில்லை, மாறாக குறைவது நம்முடைய விசுவாசமே. நாம் எந்த அளவிற்கு தேவனை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவிற்கு மாத்திரம்தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அந்த அளவிற்கு மாத்திரம்தான் ஆண்டவர் தம்முடைய கரத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை பராமரிக்கிற விதங்களில் இரண்டாவது, தம்முடைய கரத்தையே கொண்டு தம்முடைய ஜனத்தை பராமரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய சிந்தனைகளுக்கு அடங்காத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடைய கரத்தையே கொண்டு தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சாது சுந்தர் சிங் அவருடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கை சரித்திரத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் ஸ்தோத்திரம் திபெத் தேசத்திற்கு போய் அங்கு ரசார் என்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு டவுன்ல அவர் போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் செய்து கொண்டிருந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு விரோதமாக அங்கு காணப்பட்ட மத குருக்கள் எழும்பி அவரை அடித்து அவரை ஒரு டிரை வெல்ல, ஒரு பிட்ல போட்டாங்க, ஒரு குழியில, ஒரு ஆழமான ஒரு குழியில போட்டு அந்த குழியை மூடிட்டாங்க. அந்த குழிக்குள்ளாக மனிதனுடைய பிணங்களும் எலும்புகளும் மாத்திரமே கடந்தது. 2 இரவுகள் 2 பகல்கள் அதை அங்கு கழிக்கிறார். அங்கிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஏதாவது ஒரு வழி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஒன்று என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, 3வது நாள் அந்த கிணற்றின் வாசல் திறக்கப்படுகிறது. அங்கிருந்து ஒரு கயிறு இறக்கப்படுகிறது. ஒரு சத்தமும் கேட்கிறது, இதை இறுக்கமாக பிடித்துக்கொள். தனக்கு இருக்கும் மிச்ச பலத்தில் அதை இறுக்கமாக பிடித்து கொண்டவர் வெளியே வந்து யார் என்னை வெளியே கொண்டு வந்ததுன்னு பார்க்கிறாரு. எவருமே அவர் பார்வைக்கு தென்படவில்லை. தன்னை வெளியே கொண்டு வந்தது யாருன்னு தெரியல. ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, சில நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பராமரிக்கிற விதம் தம்முடைய கரத்தை கொண்டே பராமரிக்கிறவர். எப்பொழுது மனித கரங்கள் மறைக்கப்படும் பொழுது தேவ கரம் நம்மை பராமரிக்க போதுமானதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பராமரிக்கும் தேவன், the God who provides, he provides us in 4 different ways. 4 விதங்களிலே தேவன் நம்மை பராமரிக்கிறார். முதலாவது, மனிதர்களுடைய கரங்களை கொண்டு கர்த்தர் பராமரிக்கிறார். இரண்டாவது, தேவன் தாமே அவருடைய சொந்த கரத்தை கொண்டு நம்மை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது, தேவன் நமது சொந்த கரங்களை கொண்டு with our own hands ஆண்டவர் நம்மை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், hallelujah. God sometimes provides through people. ஆண்டவர் சில நேரங்களில் மனிதர்களை கொண்டு நம்மை பராமரிக்கிறவர். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்காத, சிந்தனைகளுக்கு அடங்காத அற்புதங்களை செய்து கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவர். ஆனால் பொதுவாகவே ஆண்டவர் நம்முடைய கையை பலப்படுத்தி, நம்முடைய கையின் கிரியைகளை பலப்படுத்தி அதிலிருந்து நம்மை பராமரித்து வருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் நம்முடைய கரங்களாய் காணப்படலாம், வேலை நம்முடைய கரத்திலிருந்து காணப்படலாம், ஆனால் ஆசீர்வாதம் தேவனிடத்தில் தான் கடந்து வருகிறது. ஆமென். உலகத்தின் மனிதர்கள் சொல்லலாம், நான் வேலை செய்றேன், ஆகவே எனக்கு இந்த வருமானம் கிடைக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் மிக தெளிவாக காண்பிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, God gave us the strength, God gave us the opportunity, God gave us the wisdom, and God has increased. ஆமென். ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர், வாய்ப்பை கொடுக்கிறவர், ஞானத்தையும் தேவன் தாமே கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதை பெருக செய்கிறவரும் ஆண்டவர் ஒருவரே. அல்லேலூயா. ஆகவே உபாகமம் 8வது அதிகாரத்தின் 18வது வசனத்தின் பின்பகுதியில், உபாகமம் 8வது அதிகாரத்தின் 18வது வசனத்தின் பின்பகுதியில், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் யார்தான்? ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். work becomes our responsibility. வேலை நம்முடைய பொறுப்பாக மாற வேண்டும். மாறும் பொழுது அதில் வளர்ச்சியை கொடுப்பது தேவனுடைய பொறுப்பாய் மாறுகிறது. ஆமென். நாம ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக நம்முடைய கையின் கிரியைகளை பொறுப்போடு செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் கர்த்தரும் இறங்கி, ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய பொறுப்பான வேலைகளை நமக்கு நேராய் செய்கிறார். ஆமென். ஏதோ திடீரென்று சொல்லி ஆண்டவர் நம்மை வேலை செய்வதற்கு எத்தனைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுதே நம்மை படைத்ததின் நோக்கத்தில் ஒன்று, நாம் வேலை செய்வதற்காக. ஆதியாகமத்தின் 2வது அதிகாரத்தின் 15வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த நோக்கத்தின் விளைவு திசை மாறினது. மனிதனுடைய ஸ்தோத்திரம், மனிதன் செய்த பாவத்து நிமித்தமாக தேவனும் வேலை செய்தார். 6 நாள் வேலை செய்து 7வது நாள் என்ன பண்ணாரு?
ஓய்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவும் யோவான் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் பார்க்கிறோம், தமது கைகளின் கிரியைகளினால் அவர் வேலை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய கைகளின் கிரியைகளினால் நாம் வேலை செய்வது. வேலை செய்யும் பொழுது ஆண்டவர் தான் பலனை கொடுக்கிறார், ஆண்டவர் தான் வாய்ப்பை கொடுக்கிறார், ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி வேலை செய்யும் பொழுது அதை பெருக செய்கிறவரும் ஆண்டவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 23வது 24வது வசனத்தில் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால, because you serve Jesus Christ, நீங்கள் எதை செய்தாலும் not do it not for the man, மனிதர்களுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்றே கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். சங்கீதம் 90வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. நாம விதையை விதைப்பது நம்முடைய வேலை, அதை பெருக செய்வது ஆண்டவருடைய வேலை. அதை ஆதியாகமம் 26வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். 26வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். விதை விதைத்தது என்னமோ ஈசாக்கு தான். விதை விதைத்த சூழ்நிலை அங்கு முழுவதுமாய் பஞ்சம் காணப்பட்டது. தேசம் முழுவதுமாக ஆபிரகாமின் காலத்தில் இருந்த பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் காணப்பட்டது. ஆனால் விதை விதைத்தது ஈசாக்கு, அதை 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு பெருக செய்தது ஆண்டவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் சாதகமில்லை, சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால் நான் வேலை செய்யவில்லை என்ற சொல்ல நிலை அல்ல பிரியமானவர்களே. எல்லா நிலையிலும் தேவனை சார்ந்து நாம் நம்முடைய கையின் பிரயாசங்களை செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் விளைவை கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வழங்குகிற முறை வேணா மாறலாம், ஆனால் வழங்குகிறவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. Amen. The source changes its method, but the provider will never ever change. Hallelujah. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நம்மை போஷிக்கிற, நம்மை பராமரிக்கிற விதங்களில் ஸ்தோத்திரம் 3வது, நம்முடைய கைகளை கொண்டே கர்த்தர் போஷிக்கிறவராய் காணப்படுகிறார். கைகள் நம்முடைய கைகளாய் காணப்படலாம், பலன் அவருடையது, வாய்ப்புகள் அவருடையது, அதை பெருக செய்கிறவரும் அவரே, மகிமை அவர் ஒருவருக்கே உரியது. ஆமென். கர்த்தர் நம்மை பராமரிக்கும் விதங்களில் முதலாவது, கர்த்தர் மனிதனுடைய கரங்களை கொண்டு நம்மை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். 2வது, ஆண்டவருடைய சொந்த கரங்களை கொண்டே கர்த்தர் நம்மை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். 3வது, நம்முடைய கரத்தை கொண்டு, நம்முடைய வேலையை கொண்டு கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவர். 4வது, ஸ்தோத்திரம், God provides through the enemies. தேவன் எதிரிகளின் கைகளை கொண்டு நம்மை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீத புஸ்தகத்தின் 23வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. நீர் என் சத்துருக்கள் எல்லாம் போகின பின்பு, என் சத்துருக்கள் எல்லாம் மறைந்த பின்பு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் அல்ல, அவர்களுக்கு முன்பதாகவே அவர்களை கொண்டே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும் பொழுது யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் 35-36 வசனங்களை பார்க்கிறோம். எகிப்து ஜனங்களை கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். தங்களை ஸ்தோத்திரம் கீழ்ப்படுத்தினவர்களிடத்திலிருந்து அவர்கள் விடுதலையாய் வெளிவரும் பொழுது கர்த்தர் அவர்களிடத்திலிருந்தே ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவரை சார்ந்து ஸ்தோத்திரம் காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய எதிரிகளுக்கு முன்பதாகவே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். பிகாஸ் he becomes the sovereign God. அவர் ஆமென் ஸ்தோத்திரம் இறையாண்மை உடைய தேவன். அவருடைய இறையாண்மைகளுக்கு கீழாக எல்லாரும் கடந்து வருகிறார்கள். ஆமென். எல்லாருடைய இருதயத்தையும் அவர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். ராஜாவின் இருதயத்தை தம்முடைய கரங்களில் வைத்து தம்முடைய இஷ்டம் போல் அதை வணைகிற தேவனாய் இருக்கிறார். அதே போலவே எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் அப்படியாய் செய்கிறவர். ஆமென். உதாரணத்திற்கு சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள். the greatest act of human evil was cross. The greatest act of human evil was cross. மனிதன் செய்த மிகப்பெரிய கொடுமையான ஒரு நிகழ்வு சிலுவையாய் காணப்பட்டது. ஆனால் தேவன் அதை மாற்றி அதை இரட்சிப்பின் அடையாளமாய் மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் 23-24 வசனங்களில் பேதுரு அதை தான் சொல்லுகிறான். இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அறைவதற்கு காரணம் அவரை கொலை செய்வதற்காக நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் தேவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி, ஏற்கனவே முன்குறித்து ஸ்தோத்திரம் அவரை மீண்டுமாக உயிரோடு எழுப்பினார்.
Hallelujah. People may think evil of you. They may plan evil. They may execute evil. But God turns every evil into good. Amen. மனிதர்கள் அவர்கள் நமக்கு விரோதமான தீமையான சிந்தனைகள் அவர்கள் சிந்திக்கலாம். தீமையான திட்டங்களை அவர்கள் திட்டமிடலாம். தீமையான கிரியைகளை அவர்கள் நமக்கு நேராக இடலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அதை நன்மையாக கர்த்தர் மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அழிவு, தாமதம், தோல்வி என்று சொல்லி அவர்கள் நமக்கு சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிற நிலை, கர்த்தர் நம்மை உயர்த்துகிற நிலை, கர்த்தர் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற நிலை என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே சங்கீதத்தின் 76வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷனுடைய கோபங்களை எல்லாம் கர்த்தர் உமது மகிமையாய் விளங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு மனிதனுடைய கோபம், ஆமான் என்கிற ஒரு மனிதனுடைய கோபம், மொர்தெகாயின் மேல் இருக்கும் ஒரு மனிதனுடைய கோபத்தின் நிமித்தமாக அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான், முழு யூத ஜனங்களையும் அழிக்கும் திட்டமாக. ஆனால் கர்த்தர் அதை முற்றிலுமாக மாற்றி, ஸ்தோத்திரம், தேவன் அதை நன்மையாய் மாற்றி கொடுக்கிறார். யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று இருந்த திட்டத்தை அவர்களை காப்பாற்றுவதற்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலங்களிலே தம்முடைய கரத்தில் வைத்து தேவன் அதை சரியாய் செய்கிறவர். Our disappointments are often God's appointments. Amen. நாம் இழப்பு என்று நினைப்பதெல்லாம் தேவன் நோக்கமுள்ள ஏற்பாடு என்று தேவன் கருதுகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்துகிறார், என் சத்துருக்களின் கரத்தை கொண்டே ஆயத்தப்படுத்துகிறார். 1 ராஜாக்கள், ஸ்தோத்திரம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் அங்கே அந்த சம்பவத்தில் அதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, we trust wholeheartedly on you. நாங்கள் உம்மையே முழுமையாய் சார்ந்து நிற்கிறோம், உம்மையே முழுமையாய் சார்ந்து ஜீவிக்கிறோம். God never allows evil except to bring about a greater good. ஒரு பெரிய நன்மையை தேவன் நமக்கு வழங்காமல், அமே ஸ்தோத்திரம், தீமையை கர்த்தர் நமக்கு அனுமதிக்க மாட்டார். மாறாக தீமையை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதை நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய நன்மையாக மாற்றி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் தாமே கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. நம்முடைய நம்பிக்கை தேவனை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பராமரிக்கிற தேவனாய், மனித கரங்களை கொண்டு பராமரிக்கிற தேவனாய், தேவன் தம்முடைய சொந்த கரத்தை கொண்டு பராமரிக்கிற தேவனாய், ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய கரத்தை கொண்டு கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவராய், எதிரிகளின் கரத்தை கொண்டு கர்த்தர் நம்மை பராமரித்து வருகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, இந்த மாதத்திலும், இந்த 6வது மாதத்திலும், ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய பராமரிப்பை எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய பராமரிப்புக்குள்ளாக எங்கள் வாழ்க்கை காணப்பட கர்த்தர் நீர் அப்படியே எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கேட்ட வசனத்துக்கு நேரா, வார்த்தைகளுக்கு நேரா எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின் வழியாய், வசனங்களின் வழியாய் கர்த்தர் எங்களை பராமரித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். வலக்கரம் பிடித்து விட்டார், வாழ்நாளெல்லாம் காப்பார், சொன்னதை செய்யும் வரை கைவிடவே மாட்டார். வலக்கரம் பிடித்து விட்டார், வாழ்நாளெல்லாம் காப்பார், சொன்னதை செய்யும் வரை கைவிடவே மாட்டார்.
சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். லேலூயா, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you, God bless you.